வெல்கம் டு திருஸ் விஷன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறது த பாய்ஸ் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபைனல் சீசன் இப்போ தான் வந்து அந்த சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தமாக கவர் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு போட்டது. சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த சீரிஸ் நீங்கள் பார்த்ததே இல்லைனா சிம்பிளான ஒன்லைன் வந்து சொல்கிறேன் கேட்டுங்க, எந்த ஸ்பாயிலருமே இல்லாமல். அதாவது சூப்பர் ஹீரோஸை நீங்கள் ஹீரோவாக தான் பார்த்துப்பீங்க எல்லா இடத்துலையுமே. பட் இதில் அவங்க தான் வில்லன்ஸ். அவங்கள நம்ம பாய்ஸ்லாம் சேர்ந்து எப்படி அடிச்சாங்க அப்படின்னு சீரிஸோட கதை. இந்த சீரிஸ் வந்து அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ சொன்ன ஒன்லைன் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் இதுக்குள்ள ஏகப்பட்ட கதைகள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த சீரிஸோட எண்டிங்கை பொறுத்தளவு நிறைய பேர்ட்ட மிக்சரான ஒப்பீனியன்ஸ் தான் வந்துச்சு. என்ன பொறுத்தளவு ஒரு சூப்பரான ஒரு ரைட்டிங், பீக்கான ஒரு ரைட்டிங், நல்ல ஒரு எக்ஸிகியூஷன் அண்ட் நல்ல ஒரு பில்டப்லாம் கொடுத்து ஏகப்பட்ட விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டப்புன்னு முடிச்சு சப்புன்னு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து டப்புன்னு முடிச்சு விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஈவன் ஒரு மெயின் கேரக்டர் இதுல வந்து அவங்க தான் ஹைலைட், அவங்க வந்து டப்புன்னு முடிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு அவங்கள எவ்வளவு மாதிரி பில்டப் பண்ணிருப்பாங்க, அவங்களாம் வந்து டப்புன்னு முடிச்சாங்களோ அப்படின்ற ஃபீல் தான் இருந்துச்சு. நான் என்ன கேரக்டர் சொல்ல நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அது நீங்க நான் எதுவும் சொல்ல விரும்பல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இல்ல ஒரு மாதிரி குறையா தெரிஞ்சு இந்த சீசன் 5ல. மற்றபடி சீசன் 1, 2, 3, 4 ஈவன் 5 5th சீசன்ல பாதி வரைக்கும் 4 எபிசோட் வரைக்குமே சூப்பரா தான் இருந்துச்சு. நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டக்குன்னு என்னமோ முடிக்கணுமே அப்படின்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் பட்ஜெட் இஷ்யூ அப்படின்றது சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அது இருந்தாலுமே அது எப்படியும் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா பட்ஜெட் போது பண்ணிக்கலாம்ல. ஏன்னா இவ்வளவு நாள் ரொம்ப சூப்பரா கொண்டு வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்புலாம் கொண்டு வந்துட்டு டக்குன்னு முடிச்சுட்டாங்களோ, ஏன்னா ஸ்டாப்னு முடிச்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா இப்படிதான் சேம் திங்ஸும் வந்துட்டு எனக்கு எண்டிங் ஓகேவா பிடிச்சிட்டு தான் இருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு மிஷினா ஒரு பெயின்ஸ் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஏன்னா வெக்னாலும் ரொம்ப பில்டப் ஸ்டப்னு முடிச்சுட்டாங்களா, அந்த மாதிரி இதுலயும் வந்துட்டு ஹோம்லேண்டர் இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர். ஸோ அதாங்க அது ஒரு மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அதாவது லைட்டா ஃபீல் ஆச்சு தான் செஞ்சு. பட் மற்றபடி சீன்ஸ்ல எல்லா விஷயமும் ஓப்பனா இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப கொடூரமா எடுத்திருப்பாங்க. அதை விட நம்ம எதிர்பார்த்த சீன்ஸ் எல்லாம் வந்து செம ஓப்பனா சூப்பரா காமிச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். அண்ட் அதனாலேயே இது சீரிஸ் 18+க்கான சீரிஸ் எல்லா விஷயம் ஓப்பனா இருக்கும். ஸோ அது மாதிரி நோட்டபிளா வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சும்மா ஃபேமிலியோட பாருங்க அப்படின்னு. ஆனால் சும்மா விளையாட்டுக்கு சொல்றது, அதை நம்பி தயவுசெய்து ஃபேமிலியோட பார்த்துருந்தீங்க. அப்போ நடக்க விஷயத்துக்கு வந்துட்டு யாருமே பொழுதுபடுத்த முடியாது. ஸோ பெரிய பிரச்சனை யாரும் பார்த்துங்க. அண்ட் இதில் ஏகப்பட்ட மொமெண்ட்ஸ் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நிறைய இந்த மீம்ஸ்லாம் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் நிறைய சீன்ஸ்லாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. அண்ட் 5th சீசன்லுமே நிறைய சீன்ஸ் ஃபேவரட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா எண்டிங் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மற்றபடி இல்லை ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எனக்கு ஃபேவரட். எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் கேங் எல்லாருமே எனக்கு ஃபேவரட் தான். புச்சர், ஹியூகி, ஸ்டார்லைட், எம்எம், அப்புறம் ஃப்ரென்ச்சி, கிமிகோ, அப்புறம் விக்டோரியா நூமன், ரயன், அப்புறம் ஜோய் அவங்களோட பொண்ணு, விக்டோரியா நூமனோட பொண்ணு, அவங்களா இருக்கட்டும். அப்புறம் நம்ம சூப்பர் ஹீரோ பக்கம் வந்தோம்னா ஹோம்லேண்டர், அப்புறம் நம்ம குயின் மேவ், அப்புறம் ஃபயர் கிராக்கர் ஏன் பிடிக்கும்னா வந்துட்டு 4th சீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால அவங்கள பிடிக்கும், டோன்ட் மைண்ட். அண்ட் அதே மாதிரி முக்கியமாக சோல்ஜர் பாய் வந்துட்டு எப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான். பட் இதுல 5th சீசன்ல ரொம்ப அமைதியா ரொம்ப டக்குன்னு ஹேண்டில் பண்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாய் சீசன் முடிஞ்சிருச்சு, பாய் சீரிஸ் முடிஞ்சிருச்சு. பட் இதுக்கப்புறம் வாட் ரேசிங் அப்படின்னு ஒரு சீரிஸ் கொண்டு வர போறாங்க. அதாவது பாய்ஸ் தான். அதாவது இப்போ சோல்ஜர் பாய் வந்து 1950s இருந்திருப்பார்ல. ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன இருந்துச்சு, அவங்களோட பிரைம்ல என்ன இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுதான் இந்த சீரிஸ். அது வந்து நெக்ஸ்ட் இயர் வரதான் சொல்லியிருக்காங்க. அதோட டீசர் நேற்று விட்டுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதையாச்சும் எண்டிங் சூப்பரா இல்ல பெட்டரா செம்மையா பண்றாங்களா அப்படின்னு. அப்புறம் இன்னும் அதான் சொல்ல மாட்டேன், A Train பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்கவே இல்லை. அப்புறம் போக போக பிடிச்சிருச்சு. டீப் போட்டு வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்து என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி சேஜ் வந்துட்டு எனக்கு பெருசா ஒரு ஓகேவான ஃபீல் தான் அப்படின்னு கொடுத்துச்சு. நேஷ்லையும் அதே ஓகேவான ஃபீல் தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு மேக்ஸிமம் நான் எல்லா கேரக்டரும் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பிடிச்சிருச்சு, எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஸோ உங்களோட ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் என்ன, உங்களோட ஃபேவரட்டான மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க பாய் சீரிஸ் பார்க்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான சீரிஸ், ஒருத்தான ஒரு சீரிஸ் கண்டிப்பா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 4 சீசனா இருக்கும், ஈவன் 5th சீசனோட பாதி எபிசோட்லாம் சூப்பரா இருக்கும். 18 மட்டும் கொஞ்சம் ஓகே இருக்கும், டக்கு முடிச்ச மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல சீரிஸ் தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா 18+ மட்டும் பாருங்க, ஃபேமிலியோட பார்த்துறாதீங்க. திரும்ப சொல்லிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா பாய் சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்துல மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சீசன் 5ஓட எண்டு பிடிச்சிருக்கா அப்படின்றது விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல மாதிரி சந்திக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வர காத்துட்டு இருக்கு. ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.